போட்டாங்க. வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 1.25 ஆண்டுகளே உள்ள சூழலில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடாகி இருக்கிறது. தனது பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த கூட்டணியில் விரிசல் வரும் என சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நினைப்பில்தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் வராது என கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையில் வைத்தே 2026 தேர்தலுக்கான கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதேபோல புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சி இதுவரை அதிமுகவிடம் ஒரு மென்மை போக்கை கடைபிடித்து வந்த சூழலில் தற்போது அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. தனித்து களம் காண தயார் என்ற திசையை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது தாவேக. அதே நேரத்தில் தாவேக தொடங்கப்பட்டதிலிருந்தே அக்கட்சியை விமர்சிக்காத அதிமுகவும் தற்போது அந்த கட்சியை விமர்சிக்க தொடங்கிவிட்டது. ஒன்றிய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்டவற்றில் தமிழ்நாட்டை பாதிக்கும் பிரச்சனைகளில் பாமகவும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த சூழலில்தான் திமுக கூட்டணி அப்படியே தொடரும் என சொல்லும் மு.க.ஸ்டாலின், அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதிப்படுத்தும் தாவேகவை விமர்சிக்க தொடங்கியுள்ள அதிமுக பலமுனை போட்டியை உறுதி செய்கிறதா 2026 தேர்தல் களம் என்ற கேள்வியோடு இன்றைய கேள்விக்களம் பயணிக்க இருக்கிறது. நம்முடைய திமுகவிலிருந்து திரு மதிவாணன் இணைகிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின், தமிழக வெற்றி கழகம் கட்சியிலிருந்து திரு வீர விக்னேஸ்வரன், பத்திரிகையாளர் திரு பாக்கி, அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் ஆகியவர்கள் இணைகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு பாக்கி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். எதை நோக்கி நகர்கிறது தமிழ்நாடு அரசியல் களம்? இப்போ எல்லாருமே தனித்து போட்டி, திமுக அவங்களுக்கான கூட்டணி அப்படிங்கிறது இன்டாக்டா இருக்கு. மற்றபடி அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி அவங்க வழக்கம் போல தனித்து போட்டி, அப்புறம் தாவேக இப்போ தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்றாங்க. இப்போ இவ்வளவு முனை போட்டிகள் வரப்போ ஒரு இதுவரை தமிழ்நாடு அரசியல் களம் காண்டிராத ஒரு பலமுனை போட்டியை நோக்கி நகர்றோமா? என்ன சூழல்? பலமுனை போட்டி அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது தான், அப்படி தான் நடக்கும். ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறோம். முதல்ல ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அது மாறுமா என்றால் 26 மாறாது. 2026 சட்டப்பேரவை தேர்தலை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இணைந்து தான் களம் காணப்போகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்றதுக்கு காரணம் சொல்கிறேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. இருந்தாலும் அப்படியே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி இல்லை கூட்டணி கட்சிகள் அப்படியே இருக்கிறதுனால. அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளாக மன திருப்தியோடு இருக்கிறார்களான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையில் பல கட்சிகள் அவங்களுடைய அதிருப்தியை அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும், மார்க்சிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், மற்ற கட்சிகளாக இருந்தால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட சில சமயங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்களா என்றால் இல்லை. அதையும் அவங்களே தெளிவுபட சொல்லியிருக்காங்க, தொல் திருமாவளவன் உட்பட. இது ஒரு பக்கம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அதிருப்தி இருந்தாலும் இந்த கட்சியிலிருந்து ஆளும் திமுக அணியிலிருந்து வெளியேறி இன்னொரு அணிக்கு போகுவதற்கு ஒரு முகாந்திரம், ஒரு வலுவான அடித்தளம் இல்லை, ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது. ஒரு காலத்தில், கடந்த காலங்களில் இதே கட்சிகள் திமுக அணியிலிருந்து விலகி அதிமுக அணியில் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்தபோது. இப்போது அது போன்ற ஒரு வலுவான தலைமை மாற்று கழகமான திராவிட இயக்கமான அதிமுக கிட்ட இல்லை. அதிமுகவுக்கு ஒரு வலிமையான நாளுக்கு நாள் பலவீனமாயிருக்கு. அதனால் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, மாற்று சக்தி அப்படின்னா பிஜேபிக்கும் அடிப்படை சித்தாந்தத்தில் ஒத்து வராது, அதனால் வரமாட்டாங்க. மூன்றாவது தாவேக, தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி என்று சொன்னாலும் ஒரு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஓட் பேங்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் டெஸ்டடு இதே இல்லை. ஒரு பரிசோதித்து அவங்களுடைய பலம் என்ன என்று காட்டக்கூடிய நிலை இல்லை. கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் 2006 தேர்தலில் வெற்றி பெற்ற கலைஞர் கருணாநிதி தலைமையில் ஆட்சி அமைந்த போது, அது முடிஞ்சு தேர்தல் நடக்கும்போது, அதில் அந்த 2006 தேர்தலில் விஜயகாந்த் தனித்து போட்டியிட்ட போது அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தபோது டிஃப்ரென்சஸ் இருந்தது. வாக்குகள் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா டிஃப்ரென்ஸை, அந்த வாக்கு வித்தியாசத்தை தேமுதிக பெற்று இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அடுத்த தேர்தல் 2011 கூட்டணி அமைச்சாங்க.
விஜயகாந்தோட. ஏன்னா ஒரு கட்சி களத்தில் புதியதாக களத்தில் இறங்கி தன்னுடைய பலத்தை நிரூபித்து ஓரளவு நிரூபித்து விட்டதால் அதோட அணி சேர்ந்தால் நமக்கு லாபம். இது அரசியல் கணக்கு, அரித்மெட்டிக் தான். அதனால தான் 2011 ஜெயலலிதா அம்மையாரால் வர முடிஞ்சது. தாவேகாவை பொறுத்தவரை விஜய் கட்சி இன்று வரையில் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. 2026 சந்திக்க போகிறதா அவங்க உறுதிப்பட சொல்லியிருக்காங்க, சந்திக்கக்கூடும். அப்போது இப்போ தனியாக நிற்பதுக்கு காரணமே நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுகவோட கூட்டணியோ வேறு கட்சிகளோட கூட்டணியோ சேர்ந்து போட்டியிட்டோம்னா நம்மளுடைய உண்மையான பலம் தெரியாது அப்படின்னு அவங்க கருதி இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி சரியானது தான். தனியாக களம் நின்று ஒரு கணிசமான இடங்களையும் நிறைய இடங்களில் கணிசமான வாக்குகளையும் பெற்றுவிட்டால் அடுத்தது கமெண்ட் பண்ண முடியும் அவங்க, விஜயகாந்த் ஜெயலலிதா கூட்டணி வந்த மாதிரி. ஆனால் இன்றுள்ள சூழலில் அவங்களுக்கு இல்லாதனால, ஸோ பிஜேபி இல்லை, அதிமுக இல்லை, தாவேகாக்கு இதுவரையில் இல்லாதனால 2026 பொறுத்தவரை திமுக அணி அப்படி இன்டாக்டாக இருக்கும். நீங்கள் சொன்னது கரெக்ட். அடுத்தது பாஜக தனித்து போட்டியிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை பாஜகவுக்கும் தமிழக பாஜக சொல்றார். ஆனா அவங்களோட தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அமித்ஷா வந்து வேற ஒரு நிலைப்பாடோட தெரியாது, எதுவுமே தெரியாது. கடைசி நிமிஷத்தில் கூட தெரியும். அதிமுக கூட இப்போ பாஜகவை அதிகமாக விமர்சிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் அதிமுக அதாவது ஆரம்பம் முதற்கொண்டே பெரிதா பாஜக விமர்சிக்கிறது இல்லையே. கரெக்டு. ஆனால் தமிழக பாஜகவை விமர்சிச்சிருக்காங்க. இப்போ தமிழக பாஜகவையும் அண்ணாமலையை கூட விமர்சிப்பதை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அடி கொடுத்து விட்டார்கள். சொன்னது யார்? அதிமுக பொதுச் செயலாளர். அப்போ அவங்க தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அதிமுக என்று தெரிகிறது. ஆனால் எதுவுமே அப்போ நெருங்கி வருவது போல தோன்றி கடந்த முறை பழம் நழுவி பாலில் விழாமல் அந்த பழம் எப்படி ஆச்சுன்னு தெரியும் இல்லையா? நான் என்ன உதாரணம் சொல்ல பல பேருக்கு தெரியும். அது மாதிரி அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா வருமா வராதான் தெரியாது, வந்தால் யாருக்கு லாபம் தெரியாது. அதனால் அதை பற்றி இப்போ சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு வலுவான எதிர்முகாம்ங்கிறது இல்லை. இது யாருக்கு லாபமாக சாதகமாக அமையும் இன்றுள்ள சூழலில் திமுகவுக்கு? ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நமக்கு தெரியாது எதுவுமே. அவங்க களப்பணி ஒழுங்காக செயல்பட்டு நல்ல அரசியலை நகர்த்தினார், அரசியலை முன்னெடுத்து சென்றால் தேமுதிக எப்படி வெற்றி பெற்று, அதாவது கணிசமான இடங்களை பெற்றது. அவங்க அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால அவங்க பலவீனமாக போனதாக நான் கருதுகிறேன். என்னுடைய கருத்து. எப்பவுமே கூட்டணிக்கு போயிட்டாங்களே, தனிச்சே நின்று ஆரம்பிச்சுங்களேன் தேமுதிக ஒரு கணிசமான இடங்களை பெற்று இருக்கக்கூடும், யாரு கண்டாங்க. ஆனால் தனித்து இப்போ பாஜக நேஷனல் லெவலில் அப்படி தான் பண்ணிடுச்சு. எந்த கட்சியோட கூட்டணி இல்லை, தனித்து தான் வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்து டாமினன்ட் பொசிஷன் வந்து. அதே மாதிரி தேமுதிக செய்ய தவறிவிட்டது. தாவேகா என்ன செய்யும் என்று நம்ம இப்போ யூகிச்சு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே சார், 67 என்ன நடந்ததோ 77 என்ன நடந்ததோ அது வந்து 2026 நடக்கும்ங்கிறது அந்த கட்சியின் தலைவரோட நிலைப்பாடு. கரெக்டு. நம்ம அந்த பிரகடனத்தை ஒத்துக்கிறேன். அவர்களோட அரசியல் மதியுகியான பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார், தனித்து தான் போட்டியிடுவார், யாரோடும் கூட்டணி இப்போ சேர மாட்டார், விஜய் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்றாரு. திடீர்னு அந்த நிலைப்பாட்டை மாற்றுறதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா கட்சி தொடங்கின அந்த மாநாட்டில் வந்து அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை. அது எதிர்கட்சி எதற்கு விமர்சிக்கணுங்கிறத முதற்கொண்டு அடுத்தடுத்து எந்த இடத்துலையுமே அதிமுக வச்சு அவங்க வந்து விமர்சிக்கல. அப்போ என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு கூட்டணி கணக்கு இருக்கு, அதனால அதிமுக விமர்சிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்து அது தனித்து களம் அப்படிங்கிறத நோக்கி நகருதுன்னா இடையில என்னமோ நடந்திருக்குல்ல, அது என்னது? இடையில என்ன நடந்தது தெரியாது. 2 ரீசன் நான் சொல்ல முடியும். ஒன்று, திமுக தான் ஆட்சியில் இருக்கு. ஆட்சியில் இருக்கிற கட்சி நோக்கி தான் நம்ம கணைகள் பாய வேண்டும். அப்போது தான் அரசியல் களத்தில் நம்மால் லைவாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதனால தான் திமுக எதிர்க்கிறார். மத்தியில் பாஜகவும் எதிர்க்கிறார். பாஜக தீவிரமாக எதிர்ப்பது இல்லை, ஆனால் தமிழ்நாட்டுக்கு இரலவெண்ட்டாக இருக்குது, இன்னும் வலுவான இதுவாக இல்லை. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க கட்சி திமுக. தமிழ்நாட்டு இன்னும் ஓராண்டுக்குள்ளே நம்ம எதிர்கொள்ள வேண்டியது தமிழக சட்டப்பேரவை தேர்தல். அதனால திமுகவை எதிர்த்து ஃபோக்கஸாக ஃபைட் பண்ணுறாங்க. அதிமுக பொறுத்த அது பலவீனமாக இருக்குது, அதனால் அவங்கள எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அப்படி தான் இதுவரையில் இருக்குது. இப்போது வந்து அதிமுகவுக்கும் அவங்களுக்கு உண்டான இது உறவு இல்லை அப்படிங்கிறது எப்படி ஏன் தெரியுதுன்னா, அதிமுக நான் தான் பெரிய நீண்ட காலம் இருக்கிற பெரிய கட்சி, பழைய கட்சி, நாங்கள் தான் தலைமையில் தான் வருவோம் அப்படிங்கிறத விஜய் கட்சியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நாங்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் ஏன் வேலை செய்யணும் என்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க, இது தெளிவாக வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் எங்கள் பலத்தை கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், இல்லை நாங்கள் எதிர்கட்சியாக இருப்போம். அன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா மாநாட்டில் என்ன பேசினார்?
விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் 63 வாரங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க ஒரு ஒரு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க, தயாராகிட்டாங்க ஒரு அரசியல் கடத்துக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கு நான் ஏன் வேலை செய்யணும் என்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. அப்படின்னா அந்த கூட்டணி சூட்சுமங்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு புரியாம இருக்கும். ஏன்னா பிஜேபியோட அந்த ஃபார்மேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ மகாராஷ்டிரா ஆகட்டும், பீகார்ல ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கிற இப்போ ஜேடியு போன்ற கட்சிகளோட ஒரு குதிரை சவாரி செஞ்சு அந்த கட்சிகளை தாண்டி எம்எல்ஏக்களை பெறுறது, வாக்கு சதவீதத்தை பெறுறதெல்லாம் கவனிக்க முடியுது. ஆனா அந்த தேர்தல் முடிஞ்சு அதுக்கடுத்து தேர்தல்ல அவங்களே வந்து ஒரு சீனியர் பார்ட்னர் அப்படிங்கறத நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியான தேர்தல் கணக்குகள் எல்லாம் தாவேக்காவுக்கு இல்லையோ? இல்ல, அவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு இப்போ ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா புதிய கட்சி பாஜக அப்படி இல்ல, போய் சேரணும் இல்லையா, அதுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. ஒரு சின்ன விஷயம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகள் களத்தில் இருக்கிற கட்சி, தேசிய அளவில் பல களங்களை கண்ட கட்சி. அதனால் அவங்க வந்து அரசியல் செயல்பாடுகள் அப்படி இருக்காங்க. தாவேக்கா அப்படி இல்லை. முதல்ல எப்படி பண்ணால் அவங்களோட ரெப்புடேஷன் போகும், தங்களோட சொந்தமான பலம் என்னன்னு தெரியாது. இப்போ பாஜக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்கிற ஒரு சில மாநிலங்களில் தவிர ஒரு சில மாநிலங்களில் அவங்க சொந்த பலத்தில் இருக்காங்களா? சிவசேனாவோட அஜித் பவாரோட கூட்டணி, சிவசேனா உத்தவ் தாக்கரேயோட ஏக்நாத் ஷிண்டேவோட கூட்டணி, இந்த பக்கம் நிதிஷ்குமாரோட கூட்டணி, அவங்க பலத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சொந்தமாக பலத்தில் இல்லை. அதே மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் தாவேக்கா சொந்த பலத்தில் நம்ம எவ்வளோன்னு காட்டணும். எப்படி தேமுதிக 2006 காமிச்சதோ அதே மாதிரி இருக்கணும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஓகே திரு லெனின், எதிர்முகாம் வந்து பலமாக இல்லை, அதனால திமுகவுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும், தாவேக்கா வந்து ஒரு அன்ப்ரூவன் லீடர்ஷிப்பா இருக்கு அப்படின்னும் குறிப்பிடுறாரு. அப்படின்னா என்ன தேர்தல் களம் எப்படியாக இருக்கும்? அப்படியான ஒரு பலமுனை இதுதானா? இல்லை, ஓவரால் அவருடைய அசஸ்மெண்ட்டு ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது. ஆனால் எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே திமுக அணி வலுவா இல்லை. அதை இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறேன். கொள்கை பலத்தில் நிற்கிது. இந்தியா முழுவதும் பாசிச சக்திகள் நம்முடைய மாநில உரிமைகளிலிருந்து, மொழி உரிமைகளிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிராக, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வரலையும் கை வைக்கிற போது அதை எதிர்த்து போராடுகிற, விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து போராடுகிற, களம் காண்கிற ஒரு கூட்டணியாக, கொள்கை அடிப்படையிலான கூட்டணியாக நாங்கள் நிற்கிறோம். அப்போ இந்தியா முழுவதும் இன்று நடக்கிற எல்லா பிரச்சனைகள் குறித்தும் நம்ம பேசுகிறோம். நம்ம மாநிலத்துக்கு வருகிற ஒவ்வொரு புதிய வடிவில் வருகிற எதிர் விஷயங்களை முழுவதும், நமக்கு புறம்பான விஷயங்கள் குறித்தும் நாம் உடனுக்குடன் பேசுகிறோம். இப்போ அந்த அடிப்படையும் பார்க்குற போது நீங்கள் அரித்மேட்டிக்காக இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை என்றாலும், அதை விட பலமாக நாங்கள் எல்லோரும் கோராக, என்ன சொல்ல போனால் கம்யூனிஸ்டுடைய கோர் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்குது. திராவிட இயக்கத்தினுடைய கோர் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா அதாக தான் இருக்குது. காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கோர் பிரின்சிபல்னு பார்த்தாலும் அதுதான். இது ஒரு மதச்சார்பற்ற நாடாக நீடிக்க வைப்பதற்கான எல்லா அம்சங்களும் தெரியாது. சிஏஏவில் இந்த நாடு எவ்வளவு கொடூரமான போராட்ட காலத்துக்கு தள்ளப்பட்டது, 3 ஃபார்ம் லாஸ் தேவையில்லாமல் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். அப்போ என்ன வந்துச்சு? அப்போ எல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டாங்க. போராடினாலே இன்ஃபில்ட்ரேஷன் வந்துடுச்சு, அந்நிய சக்திகள் ஊடுருவிட்டது, கையூட்டு பெற்றுக்கொண்டார்கள். இப்போ எங்கே போகணுது? இப்படி ஒவ்வொன்றையும் இணைத்து இந்த அணி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஏதோ சிமெண்டட்னு சொல்கிறது எந்த பேஸுன்னு வர்றபோது கொள்கை அடிப்படையிலான எங்களுடைய எதிர்கால திட்டங்களோடு இணைந்த ஒரு கொள்கை கூட்டணியாக நிற்கிது. அப்ப அது திரும்ப திரும்ப திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து விவாதம் இருக்கலாம், ஆனால் விரிசல் இல்லை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய தேவை எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நாம எல்லாருமே திமுக இல்லையே, எல்லாம் ஒரே கட்சியா இருந்திருப்போமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் வேற, ஒவ்வொரு கட்சியினுடைய நோக்கங்களும் பல இதில் டிஃபர் ஆகுது. ஆனால் ஒற்றை புள்ளியில இணைஞ்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள வர்ற பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்கிறோம். அது வந்து ஒரு ஜனநாயக, இது ஒன்றும் ஆர்டர் போடலையே. முதலமைச்சர் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஜனநாயக பண்போடு தான் அதை சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நாங்கள் சுட்டி காட்டுறோம். தேவைப்பட்டால் போராட்டங்களே நடத்துகிறோம். நீங்கள் 12 மணி நேரம் வேலை அப்படின்னு வேலை நேரத்தை உயர்த்திய போது போராடணும், களத்தில் இறங்கி போராடணும். இந்த நியாயத்தை உணர்ந்து அது திரும்ப பெறப்பட்டது. சாம்சங் இதில் கூட நம்ம தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது. இன்றைக்கு அங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கமாக இன்றைக்கு மிளிர்ந்து வந்திருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுக்க பிரச்சனைகள் வருகிற போது, ஏன்னா அரசு நிர்வாகம் பல இடங்களில் சில இடங்களில் ஏதாவது தவறுகள் வர்ற போது அதை சுட்டி காட்டுகிறோம். தேவைப்பட்டால் போராட்டங்கள் நடத்துகிறோம். அந்த உண்மையை உணர்ந்து ஆய்ந்தறிந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாரு.
நேற்று முன்தினம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு தேவையில்லாத ஒரு வார்த்தை 3 வயது பெண் குறித்து குறிப்பிட்ட வார்த்தை என்பது தவறானது. நம்ம பொதுவெளியில் அது எல்லாராலும் பார்க்கப்பட்டது, கண்டிக்கப்பட்டது. உடனடியாக இடமாற்றம் பண்ணியிருக்காரு. துறைவாரியான நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் ஆன் இஷ்யூ பேஸ் நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம். அந்த கருத்துக்களை உள்வாங்குகிறது ஒரு அரசு மக்கள் நலனுக்காக நிற்கிறோம் என்று சொல்கிற போது நாங்கள் வைக்கிற கருத்துக்களை பரிசீலிக்கிறது, அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்துகிறது. அப்போ இது வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாங்கிற மாதிரி இந்தியா கூட்டணியும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டிருக்கிறது. அந்த ஒற்றுமை என்பது பாசிசத்தை அறுப்பதற்கானது. ஆனால் இப்போ நீங்கள் தாவேகா பற்றி சொல்கிற போது அது புதிய கட்சி, ஒரு நடிகர் அவர் வந்திருக்கார். திடீர்னு நாங்கள் ஊழலுக்கு எதிராக நாங்கள் பாயசம்னு சொல்கிறாரு, அங்கே அதை பாசிசம்னு சொல்கிறாரு, இந்த இதுலலாம் நான் வரமாட்டேன்றாரு. அப்போ நீங்கள் ஒரு நெரேட்டிவை சொல்லுங்கள், இது பாயாசமாகவே இருக்கட்டும், ஆயாசமாக உட்காந்து இப்போ தான் வந்திருக்கிறீங்க அரசியலுக்கு, இப்போ என்ன தான் பிரச்சனை சொல்லுங்கள். பாசிசம் அவ்வளவு சின்னதா? ஏன்னா நீங்கள் இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எனவே தான் நாங்கள் வரலாற்றில் பல படிப்பினைகளை பெற்றிருக்கிற காரணத்தால் சொல்கிறோம், ஐரோப்பா முழுவதும் பாசிசத்தால் மிக பெரும் தாக்குதலுக்கு உள்ளானது. நம்ம மறந்துட முடியாது. மனித குலத்தினுடைய மாபெரும் வீழ்ச்சி எப்போனா பாசிசத்தின் அந்த வளர்ச்சியின் போது தான் நடந்தது. இன்றைக்கி கூட பல நாடுகளில் இதனுடைய அச்சுறுத்தல் இருந்துகிட்டு இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில், பன்மைத்துவ நாடுகளில் இது ஒரு பேராபத்து, இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே பேராபத்து. அப்போ அந்த பாசிசத்தை ஏதோ போற போக்கில் பேசுகிற ஒரு மென்மை போக்கு தெரிகிறது. இந்த பக்கம் எதிரின்னு சொல்ற அரசியல் எதிரி, அது டேர்ம் ஓகே, அரசியல் எதிரியாக இருக்கிறதுங்க தப்பு இல்லை. ஆனால் அரசியல் எதிரியை நீங்கள் வன்மையாக கண்டிப்பதும், பாசிசம் என்கிற மனித குலத்துக்கே எதிரான ஒன்றை நீங்கள் மென்மையாக கண்டிப்பதும் நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கிறத காட்டுதில்லை. எனவே தான் சொல்றோம், இப்போ திமுக ஆகட்டும் பாஜகவுக்காகட்டும் 2 பேருக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு தாவேகா தரப்புல இல்ல. அப்படி எடுத்ததா தெரியல, அப்படி பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், அத நீங்க சொல்ற மாதிரி மென்மையாக விமர்சிச்சாலும் டிராஃப்டா இருக்கலாம், மற்ற விஷயங்களா இருக்கலாம், இந்த மும்மொழி திட்டங்களை எதிர்க்கிற விஷயங்களா கருத்து சொல்றத கூட இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட நீங்க புதுசா வந்தது 67 வந்த மாற்றம்னா அன்னைக்கு மாணவர்கள் களத்தில் நின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சிக்கு வந்தது? இந்தி மொழி எதிர்ப்பை, தமிழ் உணர்வை களத்திலே விதைத்து அதன் மூலம் ஒரு எழுச்சியை கொண்டு வந்தது. இளைய தலைமுறை முழுவதும் வந்தாங்க. நீங்க இதுல ஃபோர் ஃப்ரண்ட்ல நின்று இருக்கணும்ல, நிக்கலையே. இப்போ வலுவான கூட்டணி நாங்க அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுட்டே வந்தது. இப்போ நாங்க தனித்து களம் காண்போம் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படுது அப்படின்னா அந்த கூட்டணி காட்சிகள் மாறுதா? இல்லை, அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது அதிமுக பல செட்டு அது பிரிஞ்சு கிடக்கு, அதையெல்லாம் ஒன்றிணைக்கணும்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதை கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவர் இன்ன வரையிலையும் கூட்டணி அமைப்போம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, தாவேகாவோடு அவங்க போகிறதுக்கு சில ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரலையும் ஒரு அனுசரணை இருந்தது. ஒருவேளை ஒரு ஹேஷியமாக தான், இது உண்மையாக நானும் ஏற்றுக்கொள்ளலை, ஒரு பொதுவான கருத்தாக உருவாக்கப்பட்டது. அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் கூட்டணி வந்தால் வரட்டும், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இப்போ அது கேட்டகரைஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். அப்போ அவங்களுக்கான ஆப்ஷன் எங்கே? திராவிட முன்னேற்ற கழக அணி சேர்க்கையில் இருக்கிற எந்த கட்சியும் அங்கே இப்போ திருமாவளவன்லேருந்து, இடதுசாரிகள்லேருந்து, மதிமுகவிலேருந்து எல்லோரும் வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார்கள். அப்போ வேறு எங்கே ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு? ஒன்று பாஜக கூட்டணியிலேருந்து யாராவது வரணும். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குது அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ அவங்களோட இருக்கிறது தேமுதிக. எனக்கு என்னென்னா, பழைய அதிமுக அல்ல, அந்த பலத்தில் இல்லை, கொங்கு பெல்ட்டில் வலுவாக இருக்கிறாங்க. ஆனால் தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதனுடைய பலத்தை அது இழந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 11 இடங்களில் அதனுடைய காப்பு தொகையை இழந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் 40% வாக்கு வாங்குவாங்க. அதாவது வெற்றி தோல்வி அப்படின்னு வந்தால் கூட 50% வாக்கு வெற்றி பெறுதுன்னா 40% அடுத்த நிலையில் இருப்பாங்க. அந்த 2ஆம் நிலையில் கூட இல்லை, 20%, 25%, 12% என்கிற அடிப்படையில் போயிட்டு இருக்கு. அப்ப பழைய பலம் இல்ல, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒரு கோர்ஸ் கரெக்ஷனுக்கு தான் இப்போ அவங்க முன்னெடுக்கிறாங்க என்று நான் கருதுகிறேன், இதன் மூலம் அவங்க வைப்பதன் மூலம். எனவே அந்த அடிப்படையை பார்க்கிற போது இப்போது அரசியல் கொள்கைகளானாலும் சரி, நடப்பில் நடக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு, தமிழ் மொழி, அதனுடைய உணர்வு எல்லா முனைகளிலும் நின்று செயல்படக்கூடிய ஒரு அரசியல் அணியாக இது நிற்கிறது. எனவே அது மீண்டும் வரும் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. ஓகே.
திரு வீர விக்னேஸ்வரன், தனித்து களம் காண தாவேக தயாராக இருக்கு அப்படின்னு உங்களுடைய வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவிக்கிறாரு. இப்போ அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுகளும் இடையில வந்தது. இப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லையா? என்ன நிலைப்பாடு தாவேகோடது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதைக்குரிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து எங்களோட வியூக வகுப்பாளரில் அவர் அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கார், ஐ எம் நாட் சைனிங்னு சொல்லியிருக்கார். அதை நான் திருத்திக்க விரும்புகிறேன். எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் கழகத் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த திமுக மன்னராட்சி வந்து போடுற கூட்டணி கணக்கு 2011 எப்படி மைனஸ் ஆகி 50% அரித்மெட்டிக்னு சொன்னாங்க. ஆனால் 39% தான் வந்துச்சு. 23 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக கூட வரல. அப்படி ஒரு கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகிற தேர்தலாக 2026 இருக்கும். திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், ஆன்டி இன்டிபெண்டன்சி ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், நம்ம ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஆர்கே நகரில் என்ன முடிவு வந்துச்சோ, ஏடிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆகும், நம்ம ஜெயிச்சலாம் நினைச்சாங்க. அங்கே என்னாச்சு? அதுபோல ஒரு ஒரு டிசிசிவான தோல்வி. 3வது இடத்துக்கு தான் திமுக போட்டி போடணும். அப்படி ஒரு சூழல். அண்ணன் வந்து அப்புறம் கொள்கை கூட்டணிலாம் சொன்னாரு. எப்படி சார் 3வது இடம் அப்படின்னு திமுகவுக்கு தரீங்க? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா எப்படி சொல்றீங்க? நான் நீங்க மேடம், நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மேடம், என்னோட இன்டர்வியூவை 2011 will repeat. DMK will be wiped out from power. Mark my words. இந்த இவங்க நினைக்கிற இந்த அரித்மெட்டிக்கு இப்போ நான் அதான் சொல்றேன். எப்படி அது நடக்கும்னா, இன்னைக்கு வந்து விசிகா வந்து அங்கே இருக்காங்க. பட் அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொல்றாங்க, வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலே குற்றம் சுமத்துருவாங்க. அடுத்து வந்து விசிகாவோட சொந்த கொடிய வெளிச்சநத்தத்தில் பிடுங்கி போட்டாங்க. அது அந்த வெளிச்சநத்தங்கிற ஊர் வந்து யாரோட சொந்த ஊர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு பார்ட்டி அங்கே இருக்கனாலே மட்டும் அந்த சமூகம் ஓட்டு போட்டுறாது. வட மாவட்டங்களில் ஷெட்யூல் கேஸ்ட் ஓட்டை கன்சல்டேட் பண்ணி கடந்த காலங்களில் 2019, 21, 24 கன்சல்டேட் பண்ணி கொடுத்த மாதிரி அவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நடக்காது. அடுத்து நான் காங்கிரஸ்க்கு வரேன். என்ன கொள்கை? காங்கிரஸோட ரேவந்த் ரெட்டி அவர்கள் கேஷ் சென்சஸ் எடுத்துட்டார். காங்கிரஸோட சித்தராமையா அவர்கள் கேஷ் சென்சஸ் சர்வே எடுத்துட்டார். சித்தராமையா அவர்கள் சர்வே எடுத்துட்டார், ரேவந்த் ரெட்டி அவர்கள் எடுத்துட்டார். வட மாநிலங்களில் எல்லாம் பூபேஷ் பகேல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், அசோக் கெலட் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். நீங்க எங்க எடுத்தீங்க? பிரதமர் மோடியை அகில இந்திய தலைவராக கொண்டவர்கள் தான் திமுக முதல்வர்கள். நான் டைரக்டா சொல்றேன், பிரதமர் மோடி கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டார், நம்ம தமிழக முதல்வர் வந்து கேஷ் சர்வே எடுக்க மாட்டார். இவர்களுக்கு எடுத்தாலும் கூட அது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சார். அதனோட சேர்த்து இந்த சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டமாகட்டும், 8 மணி நேர வேலை அந்த போராட்டம், இதுல இருந்து இப்போ நீங்க குறிப்பிடுற விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா விரிசலுங்கிறது இல்ல. அவங்க பிறந்த நாள் பொதுக்கூட்டத்துல, முதல்வரோட பொதுக்கூட்டத்துல கூட எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து நிக்கிறாங்க. இது வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது உறுதிபட அவங்க சொல்றாங்க. இதுல அவங்களோட கூட்டணியை கலைக்கவும் இல்லாட்டி அந்த கூட்டணி வந்து நீங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொன்னதுக்கும் எல்லாத்துக்குமான வழிகோலா நீங்க எதை பயன்படுத்துறீங்க? மேடம் நான் தெளிவா சொல்றேன் மேடம். 2011 ஐயா ராமதாஸ் அவர்களும் நீங்க புதுசா 2011 சொல்றீங்க சார். ஆனா உங்க தலைவர் 67 77ங்கறாரு. நான் முடிச்சுக்கிறேன் மேடம், நீங்க பேச விடுங்க மேடம், என்ன பேச விடுங்க, தயவு செஞ்சு பேச விடுங்க. ஒரு தலைவர்களா 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஐயா அவர்களும் இறந்துட்டாங்க, அண்ணன் அவர்களும் இறந்துட்டாங்க. பட் கிரவுண்ட்ல வந்து கனெக்ட் ஆகல, ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. அதுபோல அண்ணன் திருமாவளவர்கள் இருந்தாலும், காங்கிரஸ் அவர்களின் செல்வ பிறந்தை அவர்கள் இருந்தாலும், காங்கிரஸ் கட்சி இருந்தாலும், மைனாரிட்டி ஓட்டோ ஷெட்யூல் கேஸ்ட் ஓட்டோ கடந்த 3 தேர்தலில் கன்சல்டேட் ஆன மாதிரி ஆகாது. அது வந்து இஸ்லாமியர் சிறுவாசியை விடுதலை பண்றேன்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்துச்சு திமுக. அதுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? அதே போல மாணவர்கள் கல்வி கடன் எல்லா மாணவர்களும் சொன்னாங்க, பண்ணிட்டாங்களா? அதே போல அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஜாக்டோ தெளிவா சொல்றாங்க, 2026 எங்களை ஏமாத்தினா திமுக தான் ஏமாறும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதனால சும்மா ஒரு 3-4 தலைவர்கள் மட்டுமே முடிவு பண்றதில்ல. நீங்க வந்து மக்கள் நன்மதிப்பை இழந்தீங்கன்னா நீங்க 10 இல்ல 20
கட்சியை திமுக கூட்டணி வச்சாலும் வாஸ் அவுட் ஆகும். 2011 மாதிரி டிஎம்கே வைப் அவுட் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு. அங்க முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம். திமுக கூட்டணி ஃபுல்லா ஸ்வீப் பண்றாங்க. ஈரோடு இடைத்தேர்தலை பார்க்கிறோம். அங்கேயும் 75% அதிகமான வாக்குகளை திமுக கூட்டணி பெறுது. அப்போ அவங்க இன்ட்ராக்டா தான் இருக்காங்க. தாவேக்கா என்ன பண்ண போறீங்க? யாரோட கூட்டணி அமைக்க போறீங்க? இந்த நீங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னா அதுக்கான ரோட் மேப் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, டோன்ட் கம்பேர் அன்கம்பேரபிள். எம்பி எலெக்ஷன்ங்கிறது தேசிய அளவில் எலெக்ஷன். தமிழக மக்கள் எப்பவுமே மதவாத சக்திகள் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாடு பெரியாரின் மண். அதனால மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஓட்டு போட்டாங்க. 2009 ஈழ பிரச்சனை பீக்ல இருந்தப்ப கூட திமுக தோத்துருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் இருந்த காரணத்தினால அந்த 28 இடங்களை பிடிச்சாங்க. 28 இடங்களை கன்வெர்ட் பண்ணி பாருங்க எம்எல்ஏக்கு. நீங்க சொல்ற லாஜிக் படி பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கணும். இதே தான் நடந்துச்சு. எம்பி எலெக்ஷன் வேற, எம்எல்ஏ எலெக்ஷன் வேற. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அரித்மெட்டிக் இருக்குங்கிறதுனால நீங்க ஜெயிச்சிட முடியாது. அதைத்தான் எங்க கழக வெற்றி தலைவர் சொன்னாரு, உங்க கூட்டணி கணக்கெல்லாம் மைனஸ் ஆகும் அப்படின்ட்டு. எப்படி சார் மைனஸ் ஆகும்? இவ்வளவு நாள் தாவேக்காவை விமர்சிக்கவே இல்லை நீங்க கட்சி தொடங்கினதுல இருந்தே. ஆனா இப்போ அதிமுகவும் தாவேக்காவுக்கு எதிராக பேசுறாங்க, எதிர் நிலைப்பாட்டோன்னு எடுக்கிறாங்க. அப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சா? தனியாகத்தான் களமா? அத சொல்ல மாட்டீங்களே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2026 தேர்தல் எதை பத்தி பேசணும்னா, இந்த திமுக மன்னராட்சி, அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன்னு சொல்லி ஒரு தமிழகத்துல ஜனநாயக நாட்டுல ஒரு மன்னராட்சி நடத்தி கொண்டு இருக்க தேர்தல் வேணுமா? அதை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் வேணுமா? இல்ல மக்களாட்சி வேணுமா? இந்த மன்னராட்சியா மக்களாட்சியாங்கிறது அஜெண்டா. கூட்டணிகள்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ண வேண்டியது. எங்களை பொறுத்தவரை நான் கிளியரா இருக்கோம். எங்க கழக தலைவர் தளபதி தான் சிஎம் ஃபேஸ். தளபதி அவர்கள் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, எங்களை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. சிலர் போல சமூக நீதி வாயில் உதட்டில் மட்டும் பேசி ஒரு கொடி கூட ஏற்ற விடாம கூட்டணி கட்சிக்காரர்கள் மன உளைச்சலாக ஆளாக மாட்டோம். அனைவருக்கும் ஜனநாயகம். ஜனநாயக நாட்டில் கொடி ஏற்ற முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. பேத்தட்டிக்கலா இருக்கு திமுகவோட ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் எப்படி திமுக ஓட்டு போடுவார்கள்? அண்ணா யூனிவர்சிட்டி கொடூரத்தை பார்த்த பின்பும் தமிழகத்தில் இருக்கிற ஒரு 3.5 கோடி பெண்கள், ஒவ்வொரு பெண்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு சகோதரனும் தன் பெண் குழந்தைகள் வீட்டுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியாத ஒரு பாஜக என்ன நிலைப்பாடு அதே நிலைப்பாட்டை தான் தாவேக்காவும் எடுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை வச்சு மொத்தமா ஆளுநர் நோக்கி துணைவேந்தரை நியமிக்காத ஆளுநர் நோக்கி கேள்வி எழுப்புறது இல்ல. ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கான பிரச்சனை பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பதிவாளரை பற்றியும் பேசல, அவருடைய நிர்வாக திறமையின்மை பத்தியும் பேசுறது இல்ல. அதை பத்தி நாங்க நிறைய பட்டியலிட்டு இருக்கோம். சரி, நான் என்ன சொல்றேன், திரைப்படங்கள் இது ஃபர்ஸ்ட் கிடையாது. தமிழகத்துல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பாத்தீங்கன்னா, இப்ப கள்ளச்சாராயம், மரக்காணத்துல கள்ளச்சாராயம் போனதுக்கு ஆளுநர் காரணமா? அடுத்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் செத்தாங்களே, அது யாரு? அண்ணன் திருமாவளவனுக்கு ஏன் அவ்வளவு ஒரு உள்ளார்ந்து நான் நம்புறேன். அண்ணன் அவர்கள் உள்ளார்ந்த வருத்தப்பட்டிருப்பார். ஒரு எளிய மக்கள், வலிய மக்கள், அதாவது விளிம்பு நிலை மக்கள் இப்படி கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இந்த அரசு அந்த மக்களை ஒரு நல்லது பண்ணாட்டி இப்படி கள்ளச்சாரத்தை கொண்டிருக்க கூடாதுன்னு அண்ணன் நினைச்சிருப்பார். அப்படி அண்ணனுக்கே அவ்வளவு வருத்தம் இருக்கிறப்போ இந்த திமுக கூட்டணியில் அண்ணன் இருந்தாலும் அந்த கள்ளக்குறிச்சி மக்கள் எப்படி இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு அப்புறம் திமுக வாக்களிப்பாங்க? உறுதியா சொல்றேன், ட்ரக்ஸ் சென்னையில நீங்க நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மீடியாக்காரங்களுக்கு, எந்த அளவுக்கு ட்ரக்ஸ் புழங்குது. ஒரு ட்ரக்ஸ் மாஃபியாவோட கிங்பின் சிஎம்ஐயும் துணை முதல்வரை பாக்குறாரு. இதெல்லாம் எப்படி? ஓகே சார், பல்வேறு பிரச்சனைகளை நீங்க பட்டியலிடுறீங்க, கேட்கலாம். ஆளுநர்கிட்டே நம்ம கேட்டலாம். ஓகே, நன்றி திரு மதிவாணன். அதாவது எங்களுடைய கூட்டணி மக்கள் சார்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி அதிகாரத்துக்காக உருவாக்கப்படலை. 2017 எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக உருவாச்சு. அன்னைக்கு இந்த மாநிலத்துக்கான உரிமைக்காக உருவான கூட்டணி எங்கள் கூட்டணி. அன்னைக்கு காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களாக இருக்கட்டும், அன்றைக்கு எடுத்து கொண்டு வந்த பிஜேபி இந்த மோடி ஆட்சியில் மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி.
இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி வந்து தெளிவாக இருக்குது. தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் வெற்றி பெறணும். அது ரொம்ப முக்கியம் அரசியலில். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது. அரசியல்னா என்ன, வாக்குனா என்ன, மக்கள் சந்திப்புனா என்ன, மக்களை எப்படி சந்திக்கணுன்றது தெரியாத நபர்கள். அவர்களுக்கு பேசுறது வந்து ஒரு நகைச்சுவோட உச்சத்தில் பேசலாம். இன்னைக்கு எந்த அரசியல் தலைவர் வந்து பவுன்சர்ஸ் வச்சு கூட வராங்க? எந்த அரசியல் கட்சி ஆண்டு விழாவை பார்ட்டி ஹாலில் நடத்திருக்கு? அரசியலே தெரியாமல் பார்ட்டி ஹாலில் கட்சி ஆண்டு விழாவை கொண்டாடுறவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும்? மக்களோட வழினா என்னன்னு தெரியும்? மாநில உரிமைனா என்ன தெரியும்? மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியும்? மொழி உரிமைனா என்னன்னு தெரியும்? இன உரிமைனா என்னன்னு தெரியும்? 1967 அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஆட்சியை புஷ்டம் நம்ம எத்தனை பேர் செத்தோம்? மொழிக்காக செத்தோம். இழந்த கட்சி நாங்கள் திமுக. தம்பிக்கோ தம்பி சார்ந்த தலைவர்களுக்கு அது தெரியாது. ஈஸியாக பேப்பரில் படிச்சுட்டு வந்து பேசக்கூடாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரத்தம் சத நரம்பு இருக்குதுன்றது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உயிரை கொடுத்து இந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். ஈஸியாக உட்கார்ந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஈஸியாக அரசியல் பண்ணிட்டு போயிடலான்னு எப்படி நினைக்கிறீங்க நீங்களா? உங்களை மக்கள் எளிதில் சந்திக்க முடியுமா? நீங்கள் 67 வந்தது 77 வந்ததுன்னு பேசுகிறீங்க. 77 வந்த எம்ஜிஆர் நீங்களும் ஒன்றா? எம்ஜிஆர் எந்த காலத்தில் பவுன்சர் வச்சுன்னு வந்தார்? எம்ஜிஆர் தன்னோட 36 வயசில் காங்கிரஸில் இருக்கார் 1953. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிறார். அதுக்கப்புறம் திமுகவோட பொருளாளராக இருக்கார். அதுக்கப்புறம் திமுக கொடுத்த கிரவுண்டில் அவர் போய் கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் நீங்களும் ஒன்றாயிடுவீங்களா? டெபாசிட் போய்ட்டுன்றீங்க, எழுதி வச்சிங்க. நான் சவால் விடுறேன். தனியாக நின்று நீங்கள் ஒரு டெபாசிட் உங்கள் தலைவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். உங்கள் கட்சி நீங்கள் சொல்கிறீங்கல்ல அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா நான் பொதுவாதத்துக்கு வரதே நிற்கிறேன். தனியாக நின்று விக்னேஷ் சார் பேசும்போது அமைதியா இருந்தேன். அமைதியா இருக்கணும். பேச தெரியல விக்னேஷ் சார் அமைதியா இருக்கணும். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அமைதியா இருந்தேன். கேட்கணும், அவசரப்படக்கூடாது. இல்லைங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற அரசியல் தலைவர்கள் என்ன பேசணுமோ அதான் பேசணும். நாங்க களத்துல நிக்கிறோம். விசாகத்துல ஜெயிலுக்கு போன ஒரு தலைவரும் நீங்களும் ஒண்ணாயிடுவீங்களா? இல்ல அவரு ரெண்டு விஷயங்கள் குறிப்பிடுறாரு. எதனால தாவேக 2026 ஆட்சி பிடிக்கும் அப்படின்னா சிஎம் ஃபேஸா திரு விஜய் அவர்கள் இருக்காரு. அப்புறம் திமுகவுக்கு எதிரான இருக்குங்கிறார். இல்ல மேடம், அதுதான் நான் தெளிவா சொல்றேன். டெபாசிட் வாங்க மாட்டாரு. அவரால் தனியா களத்துக்கு வர முடியாது. மக்களை சந்திக்க முடியாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் செய்ய முடியும். இதை வச்சுட்டு அவர் வந்து மக்களை சந்திச்சு எப்படி வந்துடுவாரு? என்ன படத்துல வந்து படத்துல வசூல் பண்றதோ மக்கள் கிட்ட இருக்கிறதோ ரெண்டும் ஒண்ணா? அட்ரஸ் இல்லாத போன அரசியல் தலைவர் எத்தனை பேர் நான் லிஸ்ட் சொல்லட்டுமா? நடிகர்கள்ல இவரோட பெரிய ஹீரோவா இருந்தவங்கலாம் அது சொன்னா தப்பா போயிடும். நான் லிஸ்ட் போடுவேன். சரி, திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கறார். ஒவ்வொன்னா சொல்றேன். அண்ணன் திருமாவை பத்தி பேசுறாரு. அதே மாதிரி தான் அண்ணன் திருமா சொன்னாரு. மீண்டும் 2026 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு தளபதி முதலமைச்சராகிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம்னு சொன்னார். அப்போ அது கேட்கலையா? பாதியாக படிச்சுட்டு வந்தால் என்ன அர்த்தம்? முழுசாக படிச்சுட்டு வரணும், இல்லை முழுசாக பார்த்துட்டு வரணும். அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், இல்லை தோழர் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இல்லை எங்கள் கூட்டணியில் இருக்க யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. இந்த நாட்டை யார் ஆளணும், இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஈஸியாக டைலாக் ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்கன்றத பாப்பான்றதுக்காக ரெண்டு ஒன்றாயிடுமா? என்ன பேசுறேன்னே தெரியாம மேடையில பேசும்போது உளறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்ல. தாவேகா மட்டும் இல்ல, பாஜகவும் விமர்சிக்கிறாங்க, அதிமுகவும் சொல்றாங்க திமுக உடையும் அப்படின்னு. அப்ப அவங்க ஏதோ ஒரு கூட்டணி கணக்கு வச்சு சொல்றாங்க இல்லையா? ஆகாயத்துல கோட்டை கட்டுங்க, அந்தரத்துல தோட்டம் போடுங்க, அத்தனையும் நடக்கும். ஆனா இது நடக்காது. நான் தெளிவா சொல்றேன். எங்களோட திரும்ப சொல்றேன், எங்க கூட்டணிக்கான கொள்கை இருக்கு. நீங்க இந்த கூட்டணி நான் நீ கேட்குறேன், இடஒதுக்கீடு பற்றி, தொகுதி மறுவிறப்பு பற்றி, வரி பகிர்வு பற்றி, மொழி உரிமை பற்றி எந்த இடத்துல பேசுறாங்க? எங்க கூட்டணி மட்டும்தான் பேசுது. வேற யாரும் பேசுறா? அவங்களும் பேசுறாங்களே சார், மும்மொழி கொள்கை வந்து திணிக்கிறாங்க. என்ன பேசினாரு? டீலிமிடேஷன் அந்த மேடையில் என்ன பேசினார்? பேசுறதே 13 நிமிஷம் என்ன பேசிட்டாரு அவரு? ரைமிங்கா இருக்குன்றதுக்காக பேசுறதுலாம் எங்க பொதுவெளியில் எடுத்துன்னு போக முடியாது. இல்ல அவங்க பிரகடனம் படுத்திட்டாங்கல்ல, எங்களோட கொள்கை எதிரி பாஜக மதவாத சக்திகள் அப்படின்னு அவர் பிரகடனப்படுத்துறாருல. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு ஒரே லைன்ல. அதுக்கப்புறம் மீதி 13 நிமிஷம் இன்னும் தீவிரமாக களப்பணியாற்றணும். நாங்க தான் சொல்றோம்னா, எங்களுக்கு வந்து மக்களுக்கான
சேவை செய்கிற என்ன இருக்குது? நாங்கள் செய்கிறோம். சகோதரர் என்ன சொல்கிறாரு, மன்னர் ஆட்சி அப்படின்னு பேசுகிறாரு. யார் எதை பேசுறது? நான் பர்சனலாக போயிடுவேன், தப்பாக போயிடும். இல்லை எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லைன்னா விஜயில் சினிமாவில் விஜய் யார்? அது வாரிசு இல்லையா? அப்ப இல்ல, அப்ப சினிமாவுக்கு வாரிசு தேவை. சிலதெல்லாம் நிறைய நான் பேசுவேன், நான் பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறேன். ரெண்டாவது ஒரு விஷயம், அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஒரு விஷயத்தை சாதகமா எடுத்துப்பீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒரு விஷயத்தை சாதகமா எடுத்துன்னு போக மாட்டீங்க. அப்படிதானே? நாங்க என்ன கேட்கறோம்னா, மக்களுக்காக எத்தனை விஷயத்துல நீங்க களத்துக்கு வந்திருக்கீங்க, அதை பேசுங்க. அவங்க இப்பதானே சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்கு. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 1949 ஆரம்பிச்சு 67 ஆட்சிக்கு வரதுக்குள்ள எத்தனை பேர் உயிர் இழந்திருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். அதுல 1% உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. நான் சொல்றேன், களத்துல நின்ன கட்சி திமுக. நீங்க பார்ட்டியால உட்கார்ந்து பண்ணின்னு இருக்கீங்க, கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க ஈஸியா கடந்து போக கூடாது. அவர் பேசுனதுல இருந்து என்ன சொல்றாரு, காங்கிரஸ் இப்படி ஆயிடும், பிஜேபி இருக்கு, கம்யூனிஸ்ட் இப்படி இருக்கு, காங்கிரஸ் இப்படி இருக்கு, அதுதான் பேசுறாரு தவிர அவருடைய அஜெண்டா என்னன்னு பேசல. எங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கு. இந்த மக்களை நாங்க என்ன செய்யணும், இந்த நாட்டை எப்படி வழி நடத்தணும். இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய திட்டங்கள் சகோதரர் சொல்றாருல்ல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்பம் திட்டத்திலிருந்து, காலை சீட்டுத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகுதியிலிருந்து, புதுமை தமிழ் புதுமை திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, இப்படி எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். நேரடியா மக்கள் பயன்பெறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மோடியை எதிர்த்து பேசுற ஒரு கட்சி இந்தியாவில் ஆள்ற கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல்ல. அது யாரும் மறந்து போகக்கூடாது. ரெண்டாவது, இந்த மக்களுக்காகவும் இந்த இனத்துக்காகவும் எந்த தியாகத்துக்கும் செய்ய தயாரா இருக்கிறோம் நாங்க அப்படின்னு தளபதி சொல்றாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த தளபதி, சரிங்களா? நீங்க சொல்ற தளபதி இல்லை. நீங்க ஈஸியா ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, அந்த எழுதி கொடுக்குற வசனத்தை வந்து நீங்க மேடையில பேசிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த மக்களுடைய வேதனை தெரியல. சரி, ஓகே, கேட்கலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? 62 வாரத்திற்கு தாவேக தான் எதிர்கட்சியாக செயல்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அதிமுகவோட இடத்தை பிடிக்கிறது தான் மற்ற கட்சிகளோட வேலையா, அவங்களுடைய திட்டமா? திமுக அப்படிங்கிறது நம்பர் 1 வச்சுட்டோம்னா நம்பர் 2 இடம் யாருக்கு போக போறது அப்படிங்கறதுதான் கேள்வியா? இல்லைங்க, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவருடைய பொற்கால ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதா என்னொரு கேள்வி. ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறதா ஒரு கேள்வி, ஆட்சி திருப்தியாக இருக்கிறதா ஒரு கேள்வி. எந்த கேள்வி கேட்டாலும் கூட்டணி கட்சி சேர்ந்து சொல்கிறாங்க இல்லைங்கிறாங்க, ஆனால் கூட்டணி தொடருங்கிறாங்க. அதாவது நல்ல நண்பர் அப்படின்னு சொல்ல முடியல. அதாவது இவர் இல்லை, அதாவது இவருடைய நடத்தை சரியில்லை, ஆனால் என்னுடைய நண்பர் என்று சொன்னால் எப்படி கேலி கூத்தாக இருக்குமோ அதுபோல அப்பா ஸ்டாலினுடைய ஆட்சி இன்றைக்கு ஒரு அவமானகரமாக தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல் அதுதான். நீ கொள்கை 1000 வச்சுக்கோங்க, 24 அமைப்புகளில் ஜாதி கட்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டு 24 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி நாங்கள் தான் வழி வாங்குறீங்க. விக்னேஸ்வரன் தெய்வான் சொன்னார், 2011 தலைவர்களும் கட்சிகளும் திமுக பக்கம் இருந்துங்க, ஆனால் மக்கள் அனைவரும் அம்மா பக்கம் இருந்தாங்க. அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று எதிர்க்கட்சி கூட வர முடியாத நிலையை அதிமுக திமுக உருவாக்கிச்சு. அதே தான் 2026 வருங்க. 2011 களத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தீங்க? 2011 களத்துல நான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியும். 2011 களத்தை பத்தி நீங்க பேசும்போது உங்க அம்மையார் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டு பிரச்சாரத்துக்கு போகாம வீட்ல உட்கார்ந்திருக்காங்க. நீங்க மறந்துட கூடாது. பேசும்போது பேசினா வெளிய வராத பேசுறீங்களா? இல்ல நான் பேசுறத பேசுங்க, நீங்க பேசுங்க அவ்வளவுதான். புரியுங்க திரு பொங்கலூர் மணிகண்டன் பேசுங்க. இல்ல இல்ல அவருக்கு ஆளுக்கு ஒரு நியாயமாங்களா என்னங்க இது? சரி, கண்டினியூ பண்ணுங்க. ஆளுக்கு நியாயமா? சரி, முடிங்க. இல்ல அவரே பேசுங்க, அவர் நல்லா பேச, அவரே பேசுங்க. யார் எதுக்கு வேண்டியது இல்லைங்க. நீங்க திமுக ஒருத்தர் வச்சு முழுசா பேசுங்க அவ்வளவுதான். பேசுங்க. இல்ல அவரு குறுக்கிட்டாரு, இப்ப உங்களுக்கான நேரம், நீங்க பாயிண்ட் போடுங்க. இல்ல அவரே பேசுங்க, அதனால அவரே பேசுங்க. இல்ல சார், பாயிண்ட் வாங்க. திமுக தான் உலகத்திலே சிறந்த ஆட்சின்னு பேசிட்டு போங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். எதுக்கு எதுக்கு பேச வேண்டியது இல்ல. சட்டமன்றத்திலே பேச மாட்டீங்க, மக்கள் சொல்லுங்க சார். நீங்க ஒரு கருத்து பொய்யான ஊடகத்திலே வந்து எல்லாமே நீங்க ஊடகத்தை மேட்றீங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பாசிச ஆட்சி பலமுனை போட்டி அப்படிங்கிறது 2020 இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2வது இடம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? இப்ப குறுக்கீடு இருக்காது, நீங்க பேசுங்க.
முதல்ல திமுக என்ன ஆகும் முதல்ல பாருங்க. 26ல காணாம போகுதுங்க. மக்கள் வந்து கேவலம் பார்க்கறாங்க. எங்கேயுமே பெண்கள் நடமாட முடியல. மிக மோசமான ஆட்சி நடத்தி கொண்டு விளம்பரத்தால் மட்டுமே, ஊடகத்தின் வலிமையால் மட்டுமே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தாங்கள் பெரிதாக இருப்பதை போல பேசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக 26ல் அதிமுக முடிவெட்டும். நீங்க விஜய் பேசுறீங்க, மத்தவங்க பேசுறதா இரண்டாம் பட்சம். முதல்ல திரு விஜய் என்ன சொல்றாங்க, இது மன்னர் ஆட்சி, சொல்றீங்க சார், இது மன்னர் ஆட்சி, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம். அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதிமுகவுக்குள்ளேயும் நிறைய உட்கட்சி பூசல்கள், வழக்குகள், இப்ப கூட்டணி என்ன பண்ண போறாங்க திமுக வருங்க. அழகிரிங்க சொந்த அண்ணனையே விரட்டி அடிச்சாங்க. சொந்த அண்ணனை வெட்டி அடிச்சு போட்டு அவர் தென்மண்டலம் போறா வேட்பாளர் திமுக தோக்கடிச்சாரு. அதெல்லாம் கொலை பண்ணாங்க. என்னாச்சுன்னு தெரியல. உட்கட்சியில ஒவ்வொரு மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சியரையுமே எஸ்பி கேவலம் பேசியிருக்காரு. இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு மக்கள் அவமானம். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தாவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது மேடம். என்ன சார் காரணம் சொல்றீங்க? இப்ப அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் அப்படின்னு இல்ல, திமுக கூட்டணி வந்து பலமான கூட்டணியாக இருக்கு. இப்ப தாவகவை எதிர்நோக்கி காத்திருந்த சூழல் அதிமுகவுக்கு இருந்தது. இப்ப அவங்களும் தனியாக களம் அப்படிங்கறத நோக்கி நகர்றாங்க. அதிமுக ஆட்சியை பிடிக்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? 21ல உலக அளவில் ரகசியம் தெரியும் சொன்னீங்க. நீட்டுக்கு இன்னைக்கு ஒரு மாணவி தற்கொலை. என்ன பண்ணாங்க திமுகவில்? யாருமே பேசவே இல்லை. பத்தி அனிதாவுக்கு ஓடி ஓடி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. இன்னைக்கு பேசவே இல்லை. ரகசியம் தெரியும் தெரியும் என்று சொல்லி ஊரை ஏமாற்றிய திமுகவுக்கு தேர்தலாக 2026 அமையுங்க. திரு பொங்கலூர் மணி ஒரு விரும்புறாரு, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அப்படியே அவரு என்ன சொன்னாரு, சொந்த சகோதரருக்கு வந்து பண்ணன்னு சொன்னார்ல, உங்களை பொதுச்செயலாளரா ஒருத்தர் ஆக்குனாங்கல்ல, உங்களை வந்து ஒருத்தர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் ஆக்குனாருல்ல, இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, எல்லாருக்கும் துரோகம் பண்ண இந்த நாட்டில் நவீன காலத்தில் இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். எங்க எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணி கருணாநிதி எங்களை விட்டு தான் சார் எம்ஜிஆர் போனாரு. புரியுதுங்களா? முதல்ல ஒரு நிமிஷம் கட்சினா என்ன, கட்டமைப்புனா என்ன தெரிஞ்சுக்க மணிகண்டன். கட்சியும் தெரியாது, கட்டமைப்பும் தெரியாது. வெளியில இருந்து உட்கார்ந்து உள்ளே போக முடியல. கட்சினா என்ன தெரிஞ்சு வந்து பேசுங்க. அரசியல் என்ன தெரிஞ்சு வந்து பேசுங்க. இங்க 77 இருந்து 80 என்னங்க என்ன ஆச்சு? நான் தெளிவா கேக்குறேன். 77 இருந்து என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? தெளிவா கேக்குறேன். கட்சினா என்ன, கட்டமைப்புனா என்ன தெரிஞ்சு சொல்லுங்க மணிகண்டன். வாய்க்கு வந்தது பேசுறதுல உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏங்க இருங்க, நீங்க மீட்டிங் பொதுக்கூட்டம் பேசாதீங்க. என்னை வந்து பேசணும் பண்றீங்க. நீங்க அதான் சொன்னேன், விளையாட்டுக்கு நீங்க பேசிங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்கன்னு மேடம், நீங்க வந்து இங்க பாருங்க, சரியா சரியா பாருங்க. என்ன திட்டம் பாருங்க, என்ன பேசறாம் பண்ணீங்கன்னு சொன்னா நான் பேச விரும்பல. நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க அவரே பேச சொல்லுங்க. அவங்க ஊடகம் அவளே நீங்க பொய்யான குற்றச்சாட்டு சொன்னா எப்படி பண்ண முடியும்? நான் சொல்லுங்க, அப்படிதான் நீங்க அடுத்து பேசுங்க. குறுக்கே பேசுறீங்க. ஏங்க பொய் சொல்லும்போது எப்படி அலோ பண்ணுவீங்க? இது விவாதமா? பொய் சொல்லும்போது எப்படி அலோ பண்ணுவீங்க? இல்ல இல்ல, நாடே குடிச்சவரா போய் இன்வெஸ்டிகேஷன் நாடே கேவலமா ஆக்கப்பூர்வமா நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விவாதத்தை. இது ரொம்ப பர்சனலா போக வேண்டாம். திரு லெனின் குறுக்கிட விரும்பினார், அதுக்கப்புறம் நீங்க தொடருங்க. மதிவானவங்க விக்னேஸ்வரன் பேசுனா மணிகண்டன், நீங்க ஒரு கேள்வி வச்சா அதுக்கான பதிலே சொல்ல மாட்டீங்க. என்ன திட்டம் ஏது அப்படிங்கிற ஒரு பதிலே வர மாட்டீங்க. மேடம் அவர் வச்சா நான் கேளுங்கட்டுமா? திமுக ரெண்டு பேருக்குமான மோதலாக போக வேணாம். நான் இன்னொரு குறுக்கீடோட உங்ககிட்ட வரேன். சொன்னது பல்லுராஜன் பதில் சொல்லுங்க. நான் கேக்குற பதில் சொல்லுங்க. திமுக ஆட்சியில 30,000 கோடி ரூபாய் பிடிஆர் சொன்னாரு. நீ பதில் சொல்லுங்க மதிவானன். நான் பதில் சொல்றேன். எந்த இடத்துலயாவது சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்டு ஒரு பிரச்சனை வரும்போது முதலமைச்சர் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கின்னு சொன்னாரா? விவாதம் பண்ணலாம், சட்டமன்றத்துக்கு வான்னு சொன்னா சட்டமன்றத்துக்கு வெளிநடப்பு செஞ்சது யாரு? எடப்பாடி பழனிசாமியா நாங்களா? விவாதம் பண்ண கூப்பிட்டோம், வரல. யார் பேர் சொல்லி ஆட்சி நடத்துனீங்களோ, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு யாரோட ஆட்சியில நடந்தது? யார் பேர்ல ஆட்சி நடந்தது?
அம்மையார் பேர்ல தான் ஆட்சி நடத்துனீங்க. சரி, ஓகே. அந்த அம்மா இறந்த இடத்துக்கு கூட உங்களால வந்து சரி. பாதுகாப்பு கொடுக்க முடியல. ஓகே ஓகே தெரியலன்னு. அதாவது பொதுவாக உங்களோட நம்ம மணிகண்டன் அவர்கள் சொல்கிறது ஒரு வகையில் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி அதிமுக வர வேண்டுமா, வரட்டும். அவங்க எங்களுக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. அரசியல் களத்தில் ஒத்த கருத்து உள்ளவர்கள் எல்லா காலங்கள்லேயும் நாங்கள் பயணம் போயிட்டுருக்குறோம். இப்போது எங்கள் அணி இருக்குது. நீங்கள் ஒரு திராவிட கட்சிங்கிற முறையில் எதிர் அரசியல் என்கிற முறையில் நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், அது வேறு. ஆனால் அதற்காக உங்களுடைய லெகசி ஃபுல்லாகவே திமுக எதிர்ப்புங்கிறதுக்காக நீங்கள் இல்லாத திறமைகள்லாம் இருப்பதாக நினைத்து கொண்டு கற்பனையில் பேசக்கூடாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரை நீட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரை உதய் மின் திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை ஜிஎஸ்டிங்கிற வரி திட்டம் இருக்குல்ல, அதையும் அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் அவரின் பெயரால் ஆட்சி நடத்திய உங்கள் ஆட்சி, உங்களுடைய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்தில் தான் இவை எல்லாவற்றிற்கும் கையொப்பம் இட்டு தமிழ்நாட்டை சரணாகதி ஆக்கினீர்கள். அப்போ இப்போ நீட்டு எழுதலை, அது எழுதலை, இது எழுதலைன்னா ஏற்கனவே கையில் இருந்த ஒன்றை நீங்கள் விட்டு கொடுத்தீர்களா இல்லையா? இது என்ன கணக்கு? சரி, அதே விடுங்க. சிஏஏன்னு ஒரு சட்டம், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இது இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக வர்ற சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம். ஆரம்ப நிலையிலே எல்லாரும் எதிர்த்தோம். அதை ஆதரித்து வாக்களித்தது யாரு? திமுகவா அண்ணா திமுகவா? அதுக்கான ரிசல்ட் அவங்க தேர்தல்ல மக்கள் ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, என்ன சொன்னீங்க நீங்க? இல்ல அவங்கள தோற்கடிச்சாங்களா? தோற்கடிச்சாங்க. அதனால தான் தோற்கடிச்சாங்க. அதனால தான் தோற்கடிச்சாங்க. அப்ப என்னங்க திரும்ப திரும்ப இதே பழச பேசினா திமுக பேசுறீங்களா? கூட்டணி தர்மத்துக்காக நாங்க செய்றோம். அப்ப திமுக பத்தி கூட்டணி தர்மத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சி பழச பேசுறீங்களா? மோசமான தன்மையெல்லாம் நீங்க எழுப்புறீங்களா? ஆட்சியில் இருக்க வேண்டும் என்கிற ஆசைக்காக தமிழ்நாட்டில் நீங்க தவிடுபடி ஆக்கிட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? கூட்டணி தர்மத்துக்காகவே விட்டு கொடுத்த நீங்கள் உங்க அரசியல் லாபத்துக்காக தமிழ்நாட்டையே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறது என்ன நியாயம் இருக்கு? ஒன்னு நாங்க அப்பையிலிருந்தே எச்சரிச்சுட்டு இருக்கோம். அண்ணா திமுக நீங்க பேசுங்க. இப்ப தென் மாவட்டங்களில் உங்களுடைய டிராஸ்டிக் ஃபாலோ அவுட் எதனால வந்தது? உங்களுடைய வாக்கு இங்கே எங்கே போனது? ஏன் உங்க கட்சிக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வர முடியல? நான் உங்க கட்சி உள்கட்சி விஷயங்களுக்கு வரல. இதெல்லாம் எங்க பிரச்சனையா? அல்லது திமுக களமாடி எல்லாம் பிரிச்சு விட்டுச்சா? உங்களை பிரித்து விட்டவர்களை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. யார் இதற்கு பின்னால் இருந்து இயக்குகிறார்கள் என்பவர்களை பற்றி நீங்க பேச மறுக்கிறீங்க. ஆனா தேவையில்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறீங்க. மறுபடியும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்தேகத்தின் நிழல் அவர்கள் மீது இருக்கிறது. நான் இப்ப சொல்றேன். ஏன்னா இது ஒரு மறைமுக வேலையாகத்தான் தெரிகிறது. இவங்க எதிர்பார்த்தாங்க எந்த கூட்டணியும் இல்ல, கடைசியில் பாஜகவோடு ஐக்கியமாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. நீங்கள் அவர்களோடு வந்தாலும் சரி, தனியா வந்தாலும் சரி, எதிர்த்து களம் காண்கிற அரசியல் துணிவு எங்களுக்கு இருக்கிறது, கொள்கை பலம் எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா நாங்க செய்வோம். எதிர்கட்சியா இருந்து அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு அவங்க முதல்ல சொல்லணும். நாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மாநில உரிமைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு ஆளுநர்கள் நான் வந்து ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லும்போது கருப்பு கொடி காட்டின கட்சி திமுக. இன்னைக்கு இந்த மாநிலத்தில் ஆளுநர் பேசுற பேச்சும் அவர் செய்யற செயலுக்கும் எத்தனை இடத்துல கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி? எதிர்கட்சியா நீங்க என்ன செயல்பட்டீங்க? திரும்பவும் சொல்றேன், நீங்க எதிர்கட்சியா செயல்படுங்கிறது தான் திமுக உட்பட எல்லா கட்சிகளுடைய ஆசை. நீங்க செயல்படுறது இல்ல, நீங்க போய் சாஸ்தாங்கமா படுத்திருக்கீங்க. சார், டெல்லியில ஒரு தேர்தல் நடக்குது, டெல்லியில ஜெயிச்சா இந்தியா கூட்டணி தோல்வின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஓகே. மணிகண்டன், இப்போ யாருமே கூட்டணிக்கு இல்ல அப்படிங்கறப்போ பிஜேபியை நீங்க விமர்சிக்கவும் மாட்டீங்க. அதனால பிஜேபியை நோக்கி தான் இந்த கூட்டணி கணக்கு நகரும் அப்படிங்கறது ஒரு கேள்வி. என்ன விதமான வேலைகளை பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களோட திமுக திரு மணிகண்டன் பிரதான எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக உள்வாங்கிக்கோங்க கேள்வி. எப்பவாவது போனீங்களா மக்களை சந்திக்க? சார், மக்களுக்கு குறை கேட்க போறீங்களா? மொத்தமா வணக்கம் பாட்டு போறீங்க. முதலமைச்சர் எப்பாவது நேரில் சந்திச்சு பேசுறாரா? தெரியாம கேக்குறேன். மக்களுக்கு குறை இருக்கா குறை இல்லையான்றது எங்க சார் தெரியும்? அரசியல்ல தெரியும். வீட்டுக்கு அனுப்ப முதல்ல புரிஞ்சுங்க சார். அரசியல்ல அந்த இடத்துல தொடர்ச்சியா வெற்றி சார். முதலமைச்சர் போயிட்டு தானே இருக்காரு, கலாய்வுக்கு போறாரு, மக்களை பொதுக்கூட்டம் மக்களை யார் சந்திக்கல? 3 கிலோமீட்டர் நடந்து போறாரு. ஒரு நிமிஷம்
ஏங்க மக்கள் உட்கார வச்சுக்கிட்டு 200 ரூபாய் பணம் கொடுத்து உட்கார வச்சுட்டு வணக்கம் போட்டு போற மக்கள் சந்திக்கிறதா? இவங்க கூட்டம் இதை விட மோசடி எதுவுமே இல்லைங்க. 200 ரூபாய் காசு இல்லைன்னா ஒரு ஆள் காசு இல்லாம திமுக கொண்டு கொண்டுவா 200 ரூபாய் காசு இல்லாம ஒரு ஆள் அந்த சரிங்களா? கூவத்தூர் ரெசார்ட்ல பண்ண கூத்த இந்த நாட்டு மக்கள் பார்த்தாங்க. மறந்துடாதீங்க. 500 ரூபாய் பணம் கூவத்தூர் ரெசார்ட்ல எதுவும் பண்றீங்க சார் 1 செகண்ட் நீங்க பணத்தை மட்டுமே கொண்டு போயிட்டீங்க. ஆட்சியை கட்சியை பாதுகாக்கிற திமுகவை கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் தாங்கி பிடிப்பது அவலம். அது மாதிரி மக்கள் உங்களிடம் அண்ணாவும் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் செய்த தவற்றை மூடி மறைப்பதற்கு அடுத்தவங்களை குறை சொல்வதன் மூலம் மக்கள் மத்தியில மீண்டும் வந்துவிட முடியாது. ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படல அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. பொங்கலூர் மணிகண்டன் பேசுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி போய் சேருமா அப்படிங்கறதே பெரும் சந்தேகமா இருக்கு. அவருடைய நிறைவு பார்வை நான் கேட்டுட்டு வரேன். ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்களும் பாயிண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. திரு பாக்கி இது என்ன 2026 எதை நோக்கி நகருது? 2026 பொறுத்தவரை 4-5 கட்சி அணிகளாகத்தான் பிரிந்து களம் காணும். அப்போது என்னன்னா அது ஒரு வகையில் நல்லது என்று நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொருத்தருடைய பலமும் தெரியும். பிஜேபியும் அதிமுக கூட்டணி வரும்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லைன்றாங்க, நமக்கு அது தெரியல. ஒருவேளை பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி, சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு தனி கூட்டணியும், தாவேகா தனியாகவும், நாம் தமிழரும் களத்தில் தனியாக தான் இருக்க போகிறாங்க. திமுக அணி எப்படி இருக்கும்போது எந்தெந்த அணிகளுக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும்னு அப்போ அவங்களோட உண்மையான பலமும் தெரிஞ்சு போயிடும். அது ஒரு சாதகமான அம்சம். அதை ஒட்டி அடுத்த அளவுல 2026 அது வந்து எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு கை கொடுக்கும், எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் உண்மை. ஆனால் கூட்டணிகள் மாறுமா இல்லையா, போலரைசேஷன் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. இன்னொரு சூழலில் இப்படி தான் இருக்குது. இதே நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சொந்த பலம் யாரா இருக்குன்னு. ஓகே, திரு வீர விக்னேஸ்வரன், ஒரு கேள்விதான், தனியாகத்தான் களம் காணுமா தாவேக? அதுக்கு முன்னாடி அண்ணன் மதிவாணன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். அண்ணன் அவர்கள் வந்து அரசியலுக்கும் தொழிலுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன்னா திமுக காரங்க அரசியலே தொழிலாக தான் பார்க்குறாங்க. ரெட் ஜெயிண்ட் ஏன் ஆரம்பிச்சார்னு கேட்கல துணை முதல்வர் அவர்கள். அவர் ஏன் பிறப்பின் அடிப்படையில் துணை முதல்வர் ஆனார் தான் நான் கேட்டேன். துணை முதல்வர் என்ன உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனாரா? அது போல எங்களை தனியா நிக்க சொல்றீங்களே, 75 ஆண்டு கட்சி தானே நீங்க. தைரியம் இருந்தா நெஞ்சுரம் இருந்தா நீங்க தனியா நிக்க தயாரா? இந்த 10 கட்சி கூட்டணியில தானே உங்களுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கே கிடையாது. அடுத்து வந்து கொள்கையை பத்தி பேசுறீங்க. சிஐஏ சட்டத்தை ஆதரித்தவர்கள், 4th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், 4th சிஐஏ அமெண்ட்மெண்ட் ஆதரித்தவர்கள் 2003ல. அதுலதான் ஃபர்ஸ்ட் என்ஆர்சியை கொண்டு வந்தாங்க. கொள்கையே இல்லாத திமுக கட்சியை புரிதல் இல்லாம பேசுறது இதுதான். ஒரு நிமிஷம் விக்னேஷ் வர உங்ககிட்ட வர சார், நேரம் இல்ல, ப்ளீஸ் முடிங்க. திரு வீர விக்னேஷ், இந்த கொள்கையே இல்லாத திமுகவுக்கு மொழி பத்தியும் கவலை இல்ல, சிறுபான்மை நலன் பத்தியும் கவலை இல்ல. எல்லாத்தையுமே ஒரு ஓட் பேங்க் அரசியலா பாக்குது. இந்த மன்னராட்சி வீழும் நாள் தான் தமிழகத்தில் ஜனநாயகம் மலரும் நாள். அதை வெற்றி தலைவர் தளபதி நிறைவேற்றுவார். ஓகே சார். திரு மதிவாணன். இல்லை, தம்பிக்கு வந்து என்னென்னா சினிமா வேறு அரசியல் வேறு அப்படின்னு சொல்கிறார், தொழில் வேறு அப்படின்னு பேசுகிறார். நான் என்ன கேட்டேன்னா, நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்கல்ல, அந்த துறையில் வாரிசின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்தீங்கன்னு நான் கேட்டேன். அதுவே அவர் புரியாமல் பதில் சொல்கிறன்ற பேரில் சொல்கிறாரு. அவங்க பையனுக்கு வந்து ஜேசனுக்கு வந்து லைக்கா 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது எந்த இடத்துல அக்ரிமெண்ட் போட்டாங்க? அவர் என்ன 10 படம் டைரக்ட் பண்ணிட்டு வந்தாரா? அதுக்கு பேரு இருப்பா தம்பி, 20 நிமிஷம் இருங்க வர கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க இருக்க துறைக்கு நீங்க என்னவா இருக்கீங்க? இது நாங்க இருக்கிற இடம், மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம்.
இன்னைக்கு வரைக்கும் தளபதி பேசுற ஒரு சப்ஜெக்ட் அதை எதிர்த்து பேசுறதுக்கு ஆல் இந்தியாலே ஆள் இல்ல. அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது சனாதனமா இருக்கட்டும், மொழி உரிமையா இருக்கட்டும், மாநில சுயாட்சியா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி அவர் பேசுற விஷயமா இருக்கட்டும், இல்ல மும்மொழி கொள்கை இருக்காது. விஜய் அவர்களும் மாநில சுயாட்சி பத்தி, மொழி கொள்கை பற்றி எல்லாம் அவரும் பேசுறார். என்னென்ன நிலைப்பாடு அடுத்ததா அது பற்றி விமர்சனத்தோட பாஜக அணுகிறார் அப்படிங்கறது அடுத்த கேள்வி. நாங்க இருக்க இடம் என்னன்னு அர்த்தம்? ஓகே ஓகே அதாவது திரு விஜய் அவர்கள் 1984 வெற்றிங்கிற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்னைக்கு வெற்றி கழகத்தை துவக்கி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு அரசியல் உணர்வற்றவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் பல பேரை பார்த்துருக்காங்க. நடிப்பின் திலகம் சிவாஜி கணேசன் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க, பல பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. எனவே சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமாவில் உள்ள அதே சிஸ்டத்தை நீங்கள் அரசியலுக்கு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த மன்னராட்சியை பற்றி பேசுகிறீங்க. சினிமாவில் நீங்களே மன்னராக இருந்துக்கிட்டு இன்னும் ஒரு துறையில் மன்னராட்சி என்று சொல்கிறீங்க. இந்தியாவில் நிறைய வாரிசுகள் இருக்காங்க. பாஜகவில் 42 பேர் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்குது. எந்த கட்சியில் இல்லை? நாளைக்கு உங்கள் கட்சியிலையும் வரும். வராதுன்னு உங்களால் எப்படி உத்தரவாதம் கொடுக்க முடியும்? நாளைக்கு அவ்வளோ பேரும் சொல்லுவீங்க விஜயோடைய பையன் தான் எங்களுக்கு தலைவர்னு, பொண்ணு தான் கொள்கை பரப்பு செயலாளர்னு. எனவே கேஷியமாக பேசக்கூடாது. இவர்கள் மன்னராட்சின்னு சொன்னால் இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க. இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க கட்சி உட்கட்சி அடிப்படையில் அவங்க பொறுப்பில் வந்திருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியம் இல்லையா என்று ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நடத்துவோம், அது வேறு. அதில் நம்ம கருத்து பேசலாம். ஆனால் அவங்க மக்கள் முன்னால் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எம்எல்ஏ நின்று ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவங்க கட்சியில் அவங்களுடைய உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டும் ரசிகர்கள்ங்கிற பேரில் ரசிகர் மன்றத்தில் செஞ்ச சேவையெல்லாம் நினச்சிக்கலாம். இதெல்லாம் இதை பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது இன்னொன்று, திரு விஜய் இன்னைக்கு ஒய் பிரிவு வாங்கியிருக்காங்க. நான் கேட்குறேன், மத்திய அரசு எதுக்கு இவருக்கு ஒய் பிரிவு கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொன்னது அப்போ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி குற்றம் சாட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றிய அரசினுடைய உறுதுணையாக நின்று அதனுடைய பாதுகாப்பை பெற்றிருக்கிறீங்க. நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அதுலேருந்து நீங்கள் வெளில வந்திருக்கணும். இந்த பக்கம் பவுன்சரு, இந்த பக்கம் ஒய் பாதுகாப்பு என்று நீங்கள் வர்றீங்க. ஒன்று முடிச்சிடறேன். தலித் மக்களை பற்றி நிறைய பேசுகிறாரு தம்பி. நான் கேட்குறேன், அந்த வெட்டுப்பட்ட பையனை போய் பார்த்தாரு. அந்த பையனை பேட்டி எடுத்து இன்றைக்கி காணொலி காட்சியாக இருக்குது, கேளுங்க என்ன பேசினாருப்பா, என்ன ஆல் த பெஸ்ட்ன்ட்டு போனார். இவர் நீங்கள் எல்லாம் இங்கே விளக்கு உரை ஆற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி எல்லாரும் அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, நல்லா படிக்கணும்ப்பான்னு சொன்னாங்க, மீண்டு வரணும்ப்பான்னு சொன்னாங்கன்னு எந்த வார்த்தையும் என்கிட்ட பேசலைன்னு அந்த பையனே சொல்லியிருக்காரு. எனவே வாயளவில் நீங்கள் ஆலோசனை சொல்வதற்கு கூட தயாராக இல்லாத போது மக்கள் பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். இது சேவையாற்றுகிற இடம், களம் காண்கிற இடம், போராட்ட களம், அதோடு இணைந்த கொள்கை அரசியலும் சேர்ந்து இருக்கிறது. எனவே தான் நீங்க தனித்து வந்தாலும் சரி, நீங்க யாரோட சேர்ந்து வந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம். ஒரு ப்ரூவன் லீடர்ஷிப்க்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.